திமுக ஆட்சிக்கு முடிவு. மு.க.ஸ்டாலினுக்கு ஜுரம் வரலாம். எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்த கொங்கு பிளான். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் ஜூலை 7, 2025 அன்று தனது மாநில அளவிலான பிரச்சாரத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கினார். வனபத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கும். நாளை அவர் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலை வரலாம். இந்த தீய சக்தி திமுக ஆட்சியை வீழ்த்தி நல்லாட்சியை நாம் கொண்டு வருவோம், தமிழ்நாட்டு மக்களை இனி ஏமாற்ற முடியாது என்று அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நோக்கி 1999 பாஜகவுடன் கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பினார். திமுகவின் முந்தைய கூட்டணி முடிவுகளை சுட்டிக்காட்டி அவர்களின் தற்போதைய நிலைப்பாட்டை விமர்சித்தார். மேலும் திமுக அரசு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்துவதில் தோல்வியடைந்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார்.